Okay, a stone is dropped அப்போ initial velocity 0 from a height equal to 3r அப்போ h is equal to 3r height வந்து 3r above the earth surface center கிடையாது the velocity of stone reaching on the earth surface அப்போ v என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ இது என்னது ஆர்பிட்டால் ஸ்பீடு இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இது என்னது எஸ்கேப் ஸ்பீடு இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ரைட் பார்ப்போம் அப்போ என்ன ஆகுது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறுது வெலாசிட்டி எந்தில் ஃபார்முலா இருக்குது கைனடிக் எனர்ஜியில் அப்போ எப்படி எழுதலாம் ஆஃப் எம்வி ஸ்கொயர் சீக்வல் டு என்னது எம்ஜிஹெச் இது எப்போ எழுதுவீங்க எர்த்து சர்ஃபேஸ்க்கு ஒரு 10 மீட்ரு ஒரு 1 கிலோமீட்ரு இவ்வளோக்குள்ளே இருந்தால் இந்த மாதிரி எழுதலாம் ஆனால் ரேடியஸை விட 3r ஹைட்டில் இருக்குது அப்போ என்ன எழுதணும் இதே ஃபார்முலா தான் பட்டு 1 + hc/r இது மீட்ரா கேன்சல் ஆயிருமா அப்போ இது ஒரு நம்பர் மாதிரி தானே அதே ஃபார்முலா தான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் சரி இப்போ என்ன பண்ணுவோம் h is equal to 3r அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்போ என்ன வரும் ஆஃப் mv ஸ்கொயர் equal to mg h எவ்வளவு 3r by 1 + 3r/r சரி ஆஃப் mv ஸ்கொயர் அப்புறம் பேசிக்கலாம் அப்போ என்ன வருது mg 3r இதை எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஆர்னு வருமா ஆர்னா இங்கே 1 அப்போ r + 3r ஓகேங்களா இப்படி பைன்னு வரும்போது நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் என்னது mg 3r by 1ன்னு போட்டுக்குங்க அப்புறம் இந்த பையை போட்டுங்க அப்போ r + 3r எவ்வளவு 4r/r இங்கேயே ஆரை கேன்சல் பண்ணிடுங்க அப்போ இது எப்படி வரும் mg 3r by 1 இன்ட்டு 4/1 மேலே வந்தால் 1/4ன்னு மாறிடும் ஓகேங்களா அப்போ என்ன சொல்ல வரீங்க 3/4 mgr அவ்வளோதான் இப்போ நமக்கு என்ன வேணும் v தானே வேணும் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அப்போ இங்கே எழுதுங்க ஆஃப் mv ஸ்கொயர் equal to எவ்வளவு 3/4 mgr ஓகேங்களா இந்த மெம்பருக்கு ஆயிருமா இந்த 2 இது ஆயிருமா 2 4 அப்போ என்ன வருது v ஸ்கொயர் equal to 3/2 gr 3/2 gr அப்போ v equal to ரூட் எடுத்தால் √3/2 gr அப்போ ஆப்ஷன் சி